ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணுறாங்கனாக்கா அது எங்கே வச்சு பிரேக் டவுன் ஆகுனா லிவர் தான். இப்போ நம்ம மருந்து ஏதாவது எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அது எங்கே வச்சு பிரேக் டவுன் ஆகுனா லிவர் தான். இப்படி நீங்கள் எந்த உணவுப் பொருள் எடுத்தாலும் முதல்ல எங்கே வச்சு பிரேக் டவுன் நடக்கும் அப்படின்னாக்கா அந்த லிவர் தான். லிவர் வந்து நம்ம உடம்புல வந்து ரொம்ப 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 முக்கியமான உறுப்புகள். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து தண்ணி அடிக்கிறவங்களுக்கு தான் வந்து லிவர் பிரச்சனை அதிகமாக வரும் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போது என்ன சொல்கிறாங்கனாக்கா யாரெல்லாம் சுகர் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து லிவர் பிரச்சனை வந்து ரொம்ப காமனாக இருக்குது அப்படின்றத வந்து இது பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா சுகர் அந்த அளவு பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு பொருளாக இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த மாற்றங்கள் வருது. இந்த பைலோட வேலையாக என்ன அப்படின்னாக்கா நமக்கு புரதங்களையும் எண்ணெய் பொருட்களையும் வந்து ஜீரணிக்கிறதுக்கான வந்து முக்கியமான வேலை இந்த பைல் வந்து இது பண்ணுது. இந்த லிவர் செல்கள் பாதிக்கப்பட்டுச்சுன்னா நமக்கு ஜீரணம் பாதிக்கப்படுது, நிறைய பிரச்சனைகள் வந்து இது வந்து கொடுக்குது. ஈலா நெல்லி இதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப காமன். ஏன்னா இது வந்து ப்ரூவன் ட்ரக். Li-52 அப்படின்ற அந்த டேப்லெட் வந்து முக்கியமாக வந்து லிவருக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னாக்கா அது வந்து எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க. அதோட மெயின் இன்கிரீடியண்ட்டே கீழா நெல்லி. இதோட ஆக்ஷன் அப்படின்னாக்கா எல்கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சிஎம் சதீஷ்குமார், சித்த மருத்துவர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா கல்லீரலில் வந்து ஏற்படுற பாதிப்பு, கல்லீரல் நோய்கள். நம்ம உடம்புல ரொம்ப முக்கியமான உறுப்புகளில் ஒன்று லிவர். ஏன் அப்படின்னாக்கா இந்த லிவர் தான் ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்டன்ட். அதாவது வந்து நம்ம எந்த உணவுப் பொருளாக இருக்கட்டும் அதை வந்து எங்கே வச்சு பிரேக் டவுன் ஆகுனாக்கா லிவரில் வச்சு தான். இப்போ வந்து ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணுறாங்கனாக்கா அது எங்கே வச்சு பிரேக் டவுன் ஆகுனா லிவர் தான். இப்போ நம்ம மருந்து ஏதாவது எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அது எங்கே வச்சு பிரேக் டவுன் ஆகுனா லிவர் தான். இப்படி நீங்கள் எந்த உணவுப் பொருள் எடுத்தாலும் முதல்ல எங்கே வச்சு பிரேக் டவுன் நடக்கும் அப்படின்னாக்கா அந்த லிவர் தான். லிவர் வந்து நம்ம உடம்புல வந்து ரொம்ப 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 முக்கியமான உறுப்புகள். ஆனால் இப்போது நம்மளோட உணவு முறை காரணமாக நிறைய பேருக்கு லிவர் பாதிப்பு வந்து சீக்கிரமாக நடக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபேட்டி லிவர் அப்படின்றத கம்ப்ளைண்ட் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த ஃபேட்டி லிவர் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து தண்ணி அடிக்கிறவங்களுக்கு தான் வந்து லிவர் பிரச்சனை அதிகமாக வரும் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போது என்ன சொல்கிறாங்கனாக்கா யாரெல்லாம் சுகர் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து லிவர் பிரச்சனை வந்து ரொம்ப காமனாக இருக்குது அப்படின்றத வந்து இது பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா சுகர் அந்த அளவு பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு பொருளாக இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த மாற்றங்கள் வருது. ஏன் அப்படின்னாக்கா நம்ம சுகர் சாப்பிட்றதுனால எப்படா இந்த ஃபேட்டி லிவர் உருவாகுது அப்படின்னா சுகர்ன்றது நம்ம உடலில் வந்து அந்த என்ன பண்ணும் அப்படின்னாக்கா இந்த சுகர் மாலிகுலானது பிரேக் டவுன் ஆகிட்டு அதிகபட்சமாக இருக்கிறது வந்து கொழுப்பாக மாட்டு தான் வந்து உடம்புல வந்து படிய வைக்குது. அது எங்கே அதிகப்படியாக படிய வைக்குது அப்படின்னாக்கா லிவரில் தான் வந்து இதாகுது. அதனால தான் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒல்லியாகிறவங்க குண்டாகிறவங்க யாரும் பாருங்கள் எல்லாருக்குமே வந்து ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்றாங்க. இந்த ஃபேட்டி லிவரில் கிரேட் 1 கிரேட் 2 அப்படின்றது போகுது, கிரேட் 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. இது ஏன் அப்படின்னாக்கா இந்த பாதிப்புகள் அந்த கொழுப்பு டெபாசிஷன் வந்து அதிகமாக லிவரோட வேலை பளு வந்து ரொம்ப அதிகமாகும். நார்மலாக ஃப்ரீயாக இருக்கிறதுக்கும் அந்த இடத்துல ஃபுல்லாக கொழுப்பை போட்டு ரப்பி வச்சு அதை வேலை செய்யன்னு சொல்கிறதுக்கும் லோடு கொடுத்து வேலை செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ இதனால் லிவர் செல்கள் வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது. செல்கள் டேமேஜ் ஆச்சுன்னா ரத்தத்தில் வந்து பிலிருபின் லெவல் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். சில பேருக்கு வந்து இதனால் மஞ்சக்காமலை போன்ற லெவல் இதெல்லாம் உருவாகும். அதுக்கப்புறம் லிவர் வந்து நமக்கு எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னாக்கா ஜீரணிக்கிறதுக்கு வந்து இதுலேருந்து தான் பைல் அப்படின்றது ஒன்று செக்ரேட் பண்ணுது. இந்த பைலோட வேலையாக என்ன அப்படின்னாக்கா நமக்கு புரதங்களையும் எண்ணெய் பொருட்களையும் வந்து ஜீரணிக்கிறதுக்கான வந்து முக்கியமான வேலை இந்த பைல் வந்து இது பண்ணுது. இந்த லிவர் செல்கள் பாதிக்கப்பட்டுச்சுன்னா நமக்கு ஜீரணம் பாதிக்கப்படுது, நிறைய பிரச்சனைகள் வந்து இது வந்து கொடுக்குது. இதுக்கு சித்த மருத்துவத்தில் எளிமையான தீர்வு, இது காலங்காலமாக வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஈலா நெல்லி இதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப காமன். ஏன்னா இது வந்து ப்ரூவன் ட்ரக். Li-52 அப்படின்ற அந்த டேப்லெட் வந்து முக்கியமாக வந்து லிவருக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னாக்கா அது வந்து எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க. அதோட மெயின் இன்கிரீடியண்ட்டே கீழா நெல்லி. இதோட ஆக்ஷன் அப்படின்னாக்கா குளுக்கோஸ் மெட்டபாலிசத்தை கண்ட்ரோல் பண்ணுது, லிப்பிட் மெட்டபாலிசத்தை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இந்த குளுக்கோஸ் மெட்டபாலிசத்தை கண்ட்ரோல் பண்ணுறது ப்ளஸ் லிப்பிட் மெட்டபாலிசத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுனால தான் லிவர் செல்களை ஹெப்படோடானிக்காக அது வந்து அதாவது வந்து லிவரை பாதுகாக்கிற தன்மை இதில் தான் வந்து நடக்குது. ஸோ கீழா நெல்லியோட செயல்கள் பாருங்கள். அப்போது இதில் வந்து ரொம்ப 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 கை கண்ட மருந்து அப்படின்னா கீழா நெல்லி. சித்த மருத்துவத்தில் இந்த மாதிரியான நிறைய மருந்துகள் வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம் நம்ம காலகாலமாக. உங்களுக்கு லிவர் பிரச்சனை இருக்கா, நீங்கள் பயப்படவே வேண்டாம், சரிங்களா? நீங்கள் நல்ல மருத்துவராக சந்தித்து ஆலோசனைப்படி நீங்கள் மருந்துகள் வந்து கண்டிப்பாக எடுக்கணும். ஆனால் நீங்கள் சாப்பிட்ற உணவு முறைகளில் இந்தந்த பொருட்களையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். அதாவது வந்து கீழா நெல்லி என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா
ரெகுலராக அரைச்சி மோரில் கலந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் சாயந்தரம் குடிக்கலாம். அதுக்கடுத்தது அம்மன் பச்சரிசி, அப்புறம் கரிசாலை வெள்ளை கரிசலாங்கண்ணியும் சரி, மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் சரி, இதுவும் ரொம்ப நல்லது. இதுவும் ரெகுலராக வந்து பயன்படுத்தலாம். சார் எனக்கு வீட்டில் இது பச்சை இலைகளாக வந்து கிடைக்காது, இது டெய்லி என்னால் வந்து அரைச்சி சாப்பிட முடியாதுன்றவங்க நான் சொல்கிறேன், இந்த மருந்துகளை வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிக்கோங்க. சரிங்களா? என்ன அப்படின்னாக்கா எல்லாருக்கும் தெரிஞ்ச கீழா நெல்லியை வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து கரிசாலை, அதுக்கப்புறம் நீர்முள்ளி செடியை வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஏன்னா நீர்முள்ளி பயங்கரமான லிவர் டானிக்கு. அதாவது வந்து இதை வந்து சித்த மருத்துவத்தில் டயூரிட்டிக் ஆக்ஷனுக்காக வந்து பயன்படுத்துவோம். அதாவது வந்து இதுக்கு நீர் பெருக்கி செய்கை உண்டு. இதோட விதையை எடுத்து வந்து பயன்படுத்தினாங்க ஆண்மை பெருக்கி செய்கை உண்டு. நீர்முள்ளி விதையை வந்து ஆண்மை பெருக்கி செய்கையுடைய மருந்துகள் வந்து முக்கியமாக சேர்த்துவாங்க. ஸோ இதை வந்து எடுத்துக்கணும். அதுக்கடுத்தது வந்து மூக்கிரிட்டை. இந்த மூக்கிரிட்டையும் இதுக்கு வந்து சமஸ்கிருத பேர் வந்து புனரமைத்தல், உள் உறுப்புகளை வந்து சீரமைக்கக்கூடியது. சரிங்களா? அதுக்கடுத்தது மரமஞ்சள். இது 5 மட்டும் போதும். இந்த 5 பொருட்களையும் நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கி பொடி பண்ணி வச்சுட்டு கஷாயமாக சாப்பிட்லாம், இல்லை சூரணமாக எடுத்துக்கலாம். பொடி பண்ணி வச்சுட்டு டைரெக்டாக தண்ணியில் வந்து நீங்கள் கலந்து சுடு தண்ணியில் கலந்து நீங்கள் குடிக்கலாம். இல்லை எனக்கு அப்படி வேணால் நான் அப்படி குடிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்கா கஷாயம் மாதிரி வச்சு 5 டம்ளர் தண்ணி வச்சு 1 டம்ளராக வற்ற வச்சு அதை காலையில் சாயந்தரம் குடிச்சிட்டு வந்தான். இது மிகப்பெரிய வந்து ஹெப்படோடானிக், லிவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது. இது கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும், இது லிபிட் மெட்டபாலிசத்தை வந்து ரெகுலேட் பண்ணும், லிவரில் வந்து பாதிப்புகளை வந்து இதை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும். இதை நீங்கள் மருந்தாக எடுத்துக்கணுன்றது அவசியம் கிடையாது. இப்போ நான் சொன்னது எல்லாமே உணவாக நீங்கள் எடுத்துக்க முடியும். சரிங்களா? இதை மட்டும் பயன்படுத்திட்டு வாங்க. எனக்கு அதுக்காக ரொம்ப சிவியர் கண்டிஷனில் இருக்கிறவங்களாம் இது மட்டுமே போதுமானா கிடையாது. பிரச்சனை இருக்கிறத வந்து நீங்கள் ஒரு நல்ல மருத்துவர் அன்னைக்கு அவரோட ஆலோசனைப்படி தான் எடுக்கணும். எனக்கு நான் மருந்து எடுத்துகிட்டு இருக்கேன் சார், எனக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் வேணும், இந்த மாதிரியான உணவு முறைகள் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னாக்க இது ஒரு சிறந்த மருந்தாக வந்து உங்களுக்கு இருக்கும். இதை ட்ரை பண்ணிங்கனாவே தெரியும், உங்களுக்கு அந்த SGOT SGPT லெவல் வந்து நல்லா கம்மியாகும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு பிலிருபின் லெவல் வந்து கொஞ்சம் ரெகுலேட் ஆகும். இது எல்லாமே வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கும். ஏன்னா இதெல்லாமே நம்ம கொடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறோம். ஏனோ தானன்றதை நாங்கள் சொல்லலை. இதே போன்ற நிறைய சித்த மருத்துவ குறிப்புகளோட உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.